திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். அருள்தரும் கற்பகாம்பாள் நாகிய கபாலீஸ்வரர் பெருமானின் பெருங்கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். மயிலாப்பூரில் நவராத்திரி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குயலான அபிராமி கிடைக்கின்றே. ஏன் இந்த அம்மைக்கு நவராத்திரி வழிபாடு செய்கின்றோம் என்றால், எண்ணில் ஆகமம் விளம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே ஆகும் என்று உரைத்தருள அந்நலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதலித்தால் பெண்ணில் நல்லவளாக பெரும் தவக்கு ஆமாங்க, உயிருக்கு உய்வை தரக்கூடியது சிவபூசையை என்று நமக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் அம்மைதான் முதலில் செய்து காண்பித்தார். அதனால தான் அம்மைக்கு நவராத்திரி வழிபாடு என்று 9 நாள் நாம் வழிபாடு செய்கின்றோம். கற்பகாம்பாள் தாயே, தாங்கள் செய்த பூசையை நாங்களும் என்றும் இடைவிடாது செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாடு வேண்டும் பெருமானே. அதனால் இந்த 9 நாட்களும் தங்களை நாங்கள் போற்றி போற்றி வணங்குகின்றோம். எங்களுக்கும் சிவபூசை செய்வதற்கான வலிமையை தாருங்கள் அம்மையே என்று போற்றி வணங்க வேண்டும். ஏனென்றால் உயிருக்கு உய்வை தரக்கூடியது சிவபூசை ஒன்றே. அந்த சிவபூசையை நாம் ஏற்றி போற்றி செய்ய வேண்டும் என்றால் அம்மையின் திருவருள் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். திருச்சிற்றம்பலம். அருள்தரும் கற்பகாம்பாள் நாகிய கபாலீஸ்வரர் திருவடியை போற்றி போற்றி.